டங்ஸ்டன் திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்ததை அடுத்து அரிட்டாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். மேலும் தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் பாராட்டு விழா நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கு அழைப்பு விடுத்தனர். இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உங்கள் அன்பை ஏற்க நாளை அரிட்டாப்பட்டிக்கு வருகிறேன் என்று அவரது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னையில் நாளை குடியரசு தின விழாவில் பங்கேற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விழா முடிந்த பிறகு அரிட்டாப்பட்டி புறப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கவர்னர் ஆர் என் ரவி அளிக்கும் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க மாட்டார் என்ற தகவல் வெளியானது. இந்த நிலையில் தேநீர் விருதை புறக்கணிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்த ஆண்டு நாடு முழுவதும் 746 பேருக்கு ஜனாதிபதி விருதுகள், பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் தமிழக காவல்துறையில் மெச்சத்தகுந்த வகையில் சிறப்பாக செயல்பட்டதற்கான ஜனாதிபதி விருது தமிழகத்தைச் சேர்ந்த ஜாஜிக்கல் துரைக்குமார், ராதிகா ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தைச் சேர்ந்த 21 போலீஸ் அதிகாரிகளுக்கு சிறப்பாக சேவையாற்றியதற்கான ஜனாதிபதி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தின விழா நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தமிழக காவல்துறை மாநிலம் முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. குறிப்பாக பஸ் நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மார்க்கெட்டுகள், கோவில்கள், தேவாலயங்கள், பள்ளிவாசல்கள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் கத்ராவில் உள்ள ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி ரயில் நிலையத்திலிருந்து ஸ்ரீநகருக்கு முதல் வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டத்தை இந்திய ரயில்வே தொடங்கியது. வாக்காளர் தினத்தை ஒட்டி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் மோடி, அமித்ஷாவால் தேர்தல் ஆணையத்தின் சுதந்திரம் கடுமையாக சமரசமாகியுள்ளது என்றார். உலகின் பல்வேறு நாடுகளில் கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, பயிற்சி உள்ளிட்ட திட்டங்களுக்காக அமெரிக்கா அளித்து வந்த நிதி உதவியை நிறுத்த ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதை நடைமுறைப்படுத்த அந்தந்த நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்களுக்கு நேற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்காக கடந்த 2023ஆம் ஆண்டு சுமார் 60 பில்லியன் ஒதுக்கப்பட்டது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஆண்டுதோறும் சிறந்த டெஸ்ட், ஒருநாள் T20 அணிகள் மற்றும் சிறந்த வீரர், வீராங்கனைகளை தேர்வு செய்து கௌரவித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டின் சிறந்த ஆண்கள் T20 அணியை ஐசிசி அறிவித்தது. இந்த அணியின் கேப்டனாக இந்தியாவின் ரோஹித் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா, வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா, அர்ஷ்தீப் சிங் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனா்.